Hi students, today we have seen chapter 16, 5 more questions. What is credit card? Explain the key player of a credit card payment and bring out the merit of it. Credit card. Credit card is an electronic payment system normally used for retail transaction. Credit card அப்படின்றது ஒரு எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம். சரியா, ரீட்டைலோடைய டிரான்சாக்ஷனுக்கோசரம் யூஸ் பண்ணுறது தான் கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டு எனேபிள் த பேரர் டு பை குட் services for an owner based on card holder promises to the value later with the aggregate interest. இப்போ கிரெடிட் கார்டு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேங்க்கில் பே பண்ணிடுவோம். ஓகேவா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைம் கொடுப்பாங்க. சரியா, இந்த மாதத்துக்குள்ளே நீங்கள் இவ்வளோ வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா, சாரீ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அந்த வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம், இது மாதிரி மால்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மாதத்துக்கு இவ்வளோ தான் அப்படின்றது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஓகேவா, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. எ கிரெடிட் கார்டு எனேபிள் த பேரர் டு பை குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃபார் த ஓனர் பேஸ்ட் ஆன் த கார்டு ஹோல்டர் ப்ராமிசஸ் டு த வேல்யூ லேட்டர் வித் த அக்ரிகேட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கீ பிளேயர் இன் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் கிரெடிட் கார்டு பேரியர். The holder of the credit card account who is responsible for payment of invoices in full or portion of the balance. The holder of the credit card account. ஹோல்டர் ஆஃப் த கிரெடிட் கார்டு அக்கௌண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய இன்வாய்ஸ் வச்சு தான் அவங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரியா, நீங்கள் எவ்வளோ வந்து சேலரி வாங்குறீங்க, ஓகேவா, அதோடைய டிபெண்ட்ஸில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டே வந்து கொடுப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் மர்ச்சன்ட். ஸ்டோர் கீப்பர் ஆர் ஒண்டர் who sell providing services receiving payment may its customer through the credit card. கேஷாக வாங்காமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு மூலயமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்வைப் பண்ணிப்பாங்க. அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்களுடைய இப்போ மாலான்னா யாருடைய ஓனராக அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு போய் என்ன ஆகும் அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து ஸ்டோர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு அக்வயர். Merchant bank that is responsible for receiving payment on behalf the merchant send the authorizations request to the issue banking through the appropriate channel. ஓகேவா, மர்ச்சனோடைய என்ன சென்டிங் பர்மிஷனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால் வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரிசீவ் பண்ண முடியும் அண்ட் தென் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேவா. கிரெடிட் கார்டு நெட்வொர்க். இட் ஆக்ட் ஆஸ் த இன்டர்மீடியேட் பிட்வீன் த பேங்க்குக்கும் அதுக்கப்புறம் இதுக்கும் வந்து ஒரு இன்டர்மீடியேட் லிங்க் இருக்கும். சரியா, that process credit card payment worldwide and interchange fee. ஓகேவா, இது வந்து வேர்ல்டு லெவலில் இது என்னது அப்படின்னா இந்த இன்டர்சேஞ்சிங் ப்ராசஸ் வந்து நடந்துன்னு இருக்குது. விசா கார்டு, மாஸ்டர் கார்டு, ரூபி அப்படின்லாம். ஓகேவா. நெக்ஸ்ட் இஷ்யூவர்ஸ். பேரியர் பேங்க் தட் இஷ்யூ த கிரெடிட் கார்டு செலக்ட் லிமிட்டட் ஆஃப் பர்ச்சேசஸ். ஓகேவா, பேங்க் என்ன பண்ணோம் அப்படின்னா கிரெடிட் கார்டை இஷ்யூ பண்ணிவிட்டு இந்த அமௌண்ட்டுக்குள்ளே தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்றத அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொல்லிடுவாங்க. ஓகேவா, அதுக்கு மேலே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது அப்படின்றத
சொல்லிடுவாங்க. அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கார்டு வந்து என்ன ஆகுது அப்படின்னா யூஸ் ஆகாது. ஓகேவா? அதுதான் டிசைடட் அப்ரூவல் ஃபார் த டிரான்சாக்ஷன்ஸ் இஷ்யூஸ் இன்வாய்ஸ் ஃபார் த பேமெண்ட் சார்ஜஸ் த ஹோல்டர் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின். Briefly explain the electronic account transfer and its type. என்னென்ன டைப்ஸ் இருக்குது? எலக்ட்ரானிக் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர். Apart from card-based payment system, there are many alternative electronic payment system. இப்போ வந்து நிறைய என்னாச்சு அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் என்னென்ன டைப்ஸ் இருக்குது? இசிஎஸ், இஎஃப்எஸ், ஆர்டிஜிஎஸ். இசிஎஸ்னா எலக்ட்ரானிக் கிளீனிங் சர்வீஸ். இஎஃப்டினா எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஆர்டிஜிஎஸ்னா ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றது. சரி, ஓகே. எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ் அப்படின்னா என்ன? Electronic clearing services can be defined as repeated transfer of fund from one bank account to multiple bank or use computer and internet technology. ஓகேவா? அதாவது இசிஎஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு ஃபண்டை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் ஒரு பேங்க்கில் இருந்து இன்னொரு பேங்க்குக்கு. பேங்க் டு பேங்க். இப்போ நம்ம ஒரு பேங்க்கில் வந்து கிரெடிட் கார்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த பேங்க்குள்ளே வந்து ட்ரான்ஸ்ஃபரிங் ப்ராசஸ் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு பேங்க்கில் இருந்து மல்டிபிள் பேங்க்குக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் ப்ராசஸ் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் கிரெடிட் கார்டில். ஓகேவா? அது வந்து யூஸிங் கம்ப்யூட்டராக இருக்கலாம், அப்படின்னா இன்டர்நெட் டெக்னாலஜியாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னால் என்ன? Electronic fund transfer is the electronic transfer of money over to online network. ஓகேவா? ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னாலே ஆன்லைனில் தான். ஓகேவா? ஆன்லைன் ப்ராசஸ் தான். பேங்க் மே சார்ஜ் கமிஷன் ஃபார் யூஸிங் த சர்வீஸ். பேங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ அந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கும்போது அதுலேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட் வந்து கமிஷனாக எடுத்துக்குவாங்க. இப்போ நீங்கள் இவ்வளோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா இவ்வளோ எங்களுக்கு கமிஷன் வேணும். இப்போ 100 ருபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அதில் வந்து 25 ருபீஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கமிஷன் எடுத்துவாங்க. மீதி 75 தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் சென்ட் பண்ணுற அக்கௌண்ட் ஹோல்டருக்கு போய் என்ன ஆகும் அப்படின்னா சென்ட் ஆகும். ஓகேவா? த அமௌண்ட் சென்ட் ஃபார் த சென்டர் பேங்க் பிரான்ச் இஸ் கிரெடிட்டட் டு த ரிசீவர் பேங்க் பிரான்ச் ஆன் த சேம் டே இன் த பேட்ச். ஓகேவா? சேம் டேலே என்ன பண்ணும், அந்த டேலே என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அவங்களுக்கு போய் சென்ட் ஆகிடும். ஓகே. ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட்னா என்னென்னு பார்க்கலாம். ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் தட் இஸ் ஆர்டிஜிஎஸ் இஸ் த பேமெண்ட் சிஸ்டம் partially used settlement of the transactions between financial institutions, especially bank. ஒரு லாஸ்ட்டாக ஒரு ஃபைனல் செட்டில்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆர்டிஜிஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் இஸ் ஜென்ரலி எம்ப்ளாய்டு. இது வந்து எம்ப்ளாயிக்கு தான் வந்து இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் லார்ஜ் வேல்யூ இன்டர் பேங்கிங் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், ஹை வேல்யூ பேமெண்ட் செட்டில்மெண்ட் அமாங் த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஓகேவா? இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுடைய பிஎஃப் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அமௌண்ட்டு வந்து லார்ஜராக இருக்கும். ஓகேவா? அப்படிங்கும்போது அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஆர்டிஜிஎஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின். வாட் இஸ் இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங்? இன்டர்நெட் பேங்கிங்னா என்ன, மொபைல் பேங்கிங்னா என்னன்றதை பார்க்கலாம். இன்டர்நெட் பேங்கிங் இஸ் த ஆன்லைன் பேங்கிங். இன்டர்நெட் பேங்கிங்கிறது ஒரு ஆன்லைன் பேங்கிங், இ பேங்கிங். ஓகேவா? அண்ட் தென் விர்ச்சுவல் பேங்கிங், டைரக்ட் பேங்கிங், வெப் பேங்கிங் அண்ட் ரிமோட் பேங்கிங். திஸ் இஸ் எ ஃபாஸ்ட் அண்ட் கன்வீனியன்ட் வே ஆஃப் பெர்ஃபார்மிங் எனி பேங்க் ட்ரான்சாக்ஷன். இது வந்து ஒரு ஃபாஸ்ட் ப்ராசஸ். ஓகேவா? ஒரு இதிலேருந்து இன்னொரு இதுக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபாஸ்ட் ப்ராசஸ்.
ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கோ இல்லை பேங்க் டு பேங்க்குக்கோ நம்ம வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபாஸ்ட்டு ப்ராசஸ் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்டர்நெட் பேங்கிங்கை வந்து யூஸ் பண்ணுறாங்க. The online banking system was typically connected to the core bank. ஓகேவா, மெயின் பேங்க்கில் போய் என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து கனெக்ட் ஆகிட்ருக்கும். சிஸ்டம் ஆப்ரேட்டட் பை த கஸ்டமர் தெம்செல்ஸ். அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செல்ஃப் சர்வீஸ் பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. If enable the customer of the bank to connected wide range of financial transactions through its website. இது எல்லாமே வந்து வெப்சைட் ப்ராசஸில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை வந்து ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா, வெப்சைட் லெவலில் தான் இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மொபைல் பேங்கிங். த டேர்ம்ஸ் மொபைல் பேங்கிங் இஸ் ஆல்சோ கால்டு எம்-பேங்கிங். எம்-பேங்கிங்னாலும் மொபைல் பேங்கிங்னாலும் தட் சேம் தான். It's also refers to the service provided bank to the customer of the mobile phone. ஓகேவா, மொபைல் ஃபோனுடைய பேங்க் கஸ்டமர் இருக்கிறாங்க இல்லையா. ஓகேவா, இப்போ கஸ்டமர் இருக்கிறாங்க இல்லையா, அந்த கஸ்டமருடைய மொபைல் பேங்கிங் இருக்கு இல்லையா, அதில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளால் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, த டிரான்சாக்ஷன்ஸ் இன்க்ளூட் பேங்க் செக்கிங், அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர், பேமெண்ட், பர்ச்சேஸ். இதுக்கு மட்டும்தான் நம்மளால் அவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த மொபைல் ஃபோனை வந்து மொபைல் பேங்கிங்கை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். டிரான்சாக்ஷன்ஸ் கேன் பி டன் அட் எனி டைம் அண்ட் எனிவேர். எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ, தட்ஸ் ஆல்.